வெல்கம் டு இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோவோட டாபிக் ஜிஎஸ்டி. நம்ம எந்த ஒரு பொருள் மார்க்கெட்ல வாங்கினாலும் அதோட இன்வாய்ஸ்ல ஜிஎஸ்டி இன்க்ளூடட் அப்படிங்கிற வேர்ட் இருக்கும். அந்த ஜிஎஸ்டினா என்ன, அதை யார்கிட்ட இருந்து நம்ம வாங்குறோம், யாருக்கு பே பண்றோம், இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜிஎஸ்டி நம்ம இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னால இந்தியாவோட டாக்ஸேஷன் சிஸ்டம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்ப்போம். இந்தியாவோட இன்டைரக்ட் டாக்ஸஸ்ல சென்டர் ஸ்டேட் ரெண்டு பேருமே டாக்ஸஸ் லீவாய் பண்ணாங்க. சென்டரோட டாக்ஸஸ்ல எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டாக்ஸ், கஸ்டம்ஸ் டியூட்டி, சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. அண்ட் ஸ்டேட்ஸ் தனியா வாட் சேல்ஸ் டாக்ஸ், இன்டர்ஸ்டேட் என்ட்ரி டாக்ஸஸ் இந்த மாதிரி டாக்ஸஸ் எல்லாம் லீவாய் பண்ணாங்க. இதுல என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, ஸ்டேட் தனியா சென்டர் தனியா லீவாய் பண்ணும்போது மல்டிபிள் டாக்ஸ் லேப்ஸ் கிரியேட் ஆச்சு. அதுவும் இல்லாம ஆல்ரெடி பே பண்ண ப்ராடக்ட்டுக்கு மறுபடியும் டாக்ஸஸ் ஆட் பண்ற மாதிரி ஒரு கேஸ்கேடிங் இஃபெக்டும் கிரியேட் ஆச்சு. இதனால ஃபைனல் ப்ராடக்டோட பிரைஸ்ல இன்னும் இன்க்ரீசிங்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. திஸ் லெட் டு ஒன் இன்ஃப்ளேஷன் இஃபெக்ட். இதனால கவர்மெண்ட் ஒரு ரீஃபார்ம் கொண்டு வரணும்னு டிசைட் பண்ணாங்க. அதனால 2017ல 101st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுதான் நம்ம பார்க்க போற ஜிஎஸ்டி. So, what is GST? GST is a destination-based value-added indirect tax on the supply of goods and services. First of all, indirect tax அப்படின்னா என்ன? டைரக்ட் டாக்ஸுங்கிறது நம்ம வாங்குற இன்கம்க்கு நம்ம பே பண்ற இன்கம் டாக்ஸ். அது டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு போகுது. தட் இஸ் டைரக்ட் டாக்ஸ். அப்போ இன்டைரக்ட் டாக்ஸுங்கிறது நம்ம வாங்குற ப்ராடக்ட்கான டாக்ஸை நம்ம அந்த விலையோடய சேர்த்து கொடுத்துட்றோம். அந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ் அது கவர்மெண்ட்டுக்கு பே பண்றாங்க. அதுக்கு பேர் தான் இன்டைரக்ட் டாக்ஸ். ஜிஎஸ்டி இஸ் அன் இன்டைரக்ட் டாக்ஸ். அப்புறம் இட்ஸ் அ வேல்யூ ஆடட் டாக்ஸ். வேல்யூ ஆடட் அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சரர் 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கிட்டு அதுக்கு 180 rupees டாக்ஸ் பே பண்றாங்க. அதே பொருள் ரிட்டைலர் கிட்ட போகும்போது அவங்க அதை 2000 ரூபாய்க்கு கன்சியூமர்ஸ்க்கு விற்கிறாங்க. அப்போ அதோட டாக்ஸ் 360 rupees ஆகுது. அப்போ 360 என்டையர்லி பே பண்ணாம அந்த 180 கழிச்சுட்டு மீதி 180 மட்டும் பே பண்றாங்க. அதுக்கு பேரு தான் இன்புட் டாக்ஸ் கிரெடிட். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சிஸ்டம் தான் ஒன் ஆஃப் த மேஜர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. அடுத்ததா டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸ். டெஸ்டினேஷன் பேஸ்ட் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் உருவாகிற இடம் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடா இருக்கலாம். ஆனா அது டீலரை போய் மும்பைல ரீச் பண்ணிட்டு பட் எண்ட் கன்சியூமர் வந்து கேரளால இருக்காங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் கேரளாவோட ரெவென்யூ சிஸ்டம் கீழே தான் வரும். ஸோ த ஜிஎஸ்டி வில் பி டாக்ஸ்ட் இன் கேரளா ஸ்டேட். அதனால தான் ஜிஎஸ்டி இஸ் அ டெஸ்டினேஷன் பேஸ்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இந்த ஜிஎஸ்டி இதுல நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பில்ல பார்க்கும்போது எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி அப்படிங்கிற 2 வேர்ட்ஸ் பார்ப்போம். அது கூட ஐஜிஎஸ்டிங்கிறதையும் பார்ப்போம். அப்படின்னா என்னன்னா, சிஜிஎஸ்டி இது சென்ட்ரல் கவர்மெண்ட் விதிக்கிற ஜிஎஸ்டி. இதை வந்து கலெக்ட் பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட். அடுத்து ஸ்டேட்டோட ஜிஎஸ்டி இருக்கும், அதை ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ட் பண்றாங்க. ரெண்டுமே எப்பவுமே ஈக்குவலா தான் இருக்கும். அண்ட் இட் இஸ் ஈக்குவலி ஷேர்ட் பை போத். அடுத்து வர்றது ஐஜிஎஸ்டி. ஃபார் எக்ஸாம்பிள் சில ட்ரேட்ஸ் இன்டர் ஸ்டேட்ல நடக்கும். அப்போ எந்த ஸ்டேட்டுக்கு போறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வர்றப்போ சென்டரே போய் அந்த ரெவென்யூவை கலெக்ட் பண்ணிடும். அதாவது இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. அதை எப்படி பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத சென்டர் வந்து ப்ரொபோர்ஷனேட்டா முடிவு பண்ணுவாங்க. அதுதான் நம்மளோட ஐஜிஎஸ்டி. இந்த ஐஜிஎஸ்டி எப்படி பிரிச்சு கொடுக்கறது அப்படிங்கறத ஜிஎஸ்டி கவுன்சில் தான் டிசைட் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்குமே ஸ்ட்ராங் கான்ஸ்டிடியூஷனல் பேக்கிங்ஸ் இருக்குது. ஆர்டிகல் 246A இது வந்து கவர்மெண்ட்டுக்கு பவர் டு லீவை ஜிஎஸ்டி, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுக்குமே அந்த பவர்ஸை கொடுக்குது. அண்ட் ஆர்டிகல் 269A இது என்னன்னா ஐஜிஎஸ்டி லீவை பண்ணி அதை பிரிச்சு கொடுக்குற அந்த உரிமையை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குது. ஃபைனலி நம்ம ஆர்டிகல் 279A இது மூலமா தான் ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். GST Council is one of the key aspects of cooperative federalism. அதாவது இதை லீட் பண்றது யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இஸ் த சேர்பர்சன் ஆஃப் ஜிஎஸ்டி கவுன்சில். அதோட மெம்பர்ஸ் எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸா இருப்பாங்க. ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் ரெண்டு பேருமே இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஒரு மேஜர் பார்ட். ஓட்டிங் ஷேர் அப்படின்னு வரும்போது 1/3 ஆஃப் த ஓட்டிங் ஷேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டையும் 2/3 ஆஃப் த ஓட்டிங் ஷேர் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டையும் இருக்குது. ஆனா ஒரு டெசிஷன்ல கன்சென்சஸை ரீச் பண்ணணும் அப்படின்னா தே நீட் 3/4 மெஜாரிட்டி. இது எதுக்காக அப்படின்னா இன் திஸ் வே இட் இஸ் மேட் ஷுர் நோ பர்டிகுலர் பார்ட்டி ஹேஸ் மெஜாரிட்டி. அதாவது சென்டரோ ஸ்டேட்டோ அதை டாமினேட் பண்ண முடியாது. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த முடிவை எடுக்க முடியும்.
So what are the key functions of this GST Council? அவங்க தான் GST ரேட்ஸையும் டாக்ஸ் ஸ்லாப்ஸையும் டிட்டர்மைன் பண்றாங்க. GST laws, rules எதுவா இருந்தாலும் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. They have special provisions for Northeast states and dispute resolution mechanisms. இதெல்லாம் தான் GST Councilோட key functions. So நம்ம டாக்ஸ் ஸ்லாப்னு பார்த்தோம். GSTல மேஜரா 5 டாக்ஸ் ஸ்லாப்ஸ் இருக்குது. Essential goodsக்கு that is 0%, basic necessitiesக்கு 5%, standard goodsக்கு 12% and standard servicesக்கு 18% இருந்துச்சு. For luxury goods and demerit goods 28% tax levi பண்ணாங்க. இதுல sometimes state governmentsக்கு அவங்க அசியூம் பண்ற ரெவென்யூல GST மூலமா ஏதாவது வந்து குறையும் அப்படின்னா அதை காம்பன்சேட் பண்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் காம்பன்சேஷன் செஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அதையும் இந்த லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் மேல தான் சம்டைம்ஸ் டிவை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், இப்போ எல்லா டாக்ஸுமே GST கீழ வந்துருச்சா அப்படின்னா இல்ல. there are some taxes that lay outside of the ambit of GST. அதாவது petroleum products, alcohol for human consumption, electricity duty, stamp duty, property transactions, இது எல்லாமே they lie outside the ambit of GST. அதுக்கெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோ இல்ல பர்டிகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸோ தான் ரெஸ்பான்சிபிள். So what are the benefits and challenges of GST? First of all, பழைய டாக்ஸ் சிஸ்டம்னால இந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் இது ரிமூவ் பண்ணுச்சு எஃபெக்டிவ்லி. ஸோ நோ மோர் டாக்ஸ் ஆன் டாக்ஸ், ஒன்லி வேல்யூ ஆடட் டாக்ஸ். ஸோ ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட், அதாவது எத்தனை ஸ்டேட்ஸ் 28 ஸ்டேட்ஸ் 8 UTs இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே டாக்ஸேஷன் சிஸ்டம் தான், அதான் நம்ம GST. அண்ட் இன்புட் டாக்ஸ் கிரெடிட், அதனால என்ன ப்ராப்ளம்னா எக்ஸ்ட்ரா டாக்ஸஸ் நம்ம பே பண்ண தேவையில்லை. என்ன வேல்யூ அடிஷன் பண்ணாங்களோ அதுக்கான டாக்ஸ் மட்டும் பே பண்ணா போதும். And ease of doing business, multiple registrations தேவையில்லை. once GST நம்பர் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணிட்டா the problem is solved. அடுத்து better tax compliance, இதனால digital trails create ஆகி there is no room for confusion, people can be easily traced. பட் இதுல சில challengesம் இருக்குது. அதாவது இன்னமும் there are multiple tax slabs like 0%, 2%, 5%, 18%, இன்னமும் multiple tax slabs இருக்குது. அண்ட் லைக் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களுக்கெல்லாம் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்காது. ஸோ டிஜிட்டைசேஷன் இஸ் அ ப்ராப்ளம் ஃபார் தெம். அண்ட் பெட்ரோலியம் அவுட் சைட் ஆஃப் GST, பெட்ரோலியம் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரெவென்யூ ஜெனரேட்டர்ஸ். ஆனால் இது GST ஆம்பிட்குள்ள வராமல் வெளியவே இருக்குது. அண்ட் கிளாசிஃபிகேஷன் டிஸ்பியூட்ஸ், எந்த ஒரு ப்ராடக்டையுமே எந்த டாக்ஸ் லேப்ல கரெக்டாக வந்து கிளாசிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது இன்னமும் டிஸ்பியூட்டபிளாகவே இருக்குது. அண்ட் ரீஃபண்ட் டிலேஸ், இந்த ரீஃபண்டா இதை தான் வந்து கேபிட்டலா நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது டிலே ஆகும்போது அவங்களோட பிசினஸையும் இது அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஓவராலா இந்த GST இத்தனை வருஷத்துல இட் ஹாஸ் இம்ப்ரூவ்ட் டிஜிட்டைசேஷன். GST நெட்வொர்க், இன்வாய்சிங், வே பில்ஸ், ஆட்டோமேட்டட் ITC, இது மூலமா இந்தியாவோட டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்பவே வளர்ந்துருக்குது. அண்ட் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், இந்த GST கவுன்சிலே இட் இஸ் அ ஹியூஜ் கன்சென்சஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட். அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எடுக்கிற டிசிஷன்ஸ் அப்படிங்கிறதுனால இட் இம்ப்ரூவ் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ஸ். அடுத்ததா டிஸ்பியூட் ரெசல்யூஷன், GST அப்பலேட் ட்ரிபியூனல்ங்கிறது ஸ்பெசிஃபிக்கா இதுக்காகவே இருக்கிற ஒரு ட்ரிபியூனல். அண்ட் அந்த கேசஸுமே இப்போ வந்து they have reduced from 20% to 10%. அண்ட் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் என்னன்னா டாக்ஸ் பேயரோட பேஸ் 66.5 lakhsல இருந்து 1.65 crores மேல ரீச் ஆயிருக்கு. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஹியூஜ் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் GST. லாஸ்ட் இயர் நம்ம GST 2.0 அப்படிங்கிற ஒரு ரீஃபார்ம் கொண்டு வந்தாங்க. இதுல என்னன்னா இந்த டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் மல்டிபிள் ஸ்லாப்ஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் இருந்தது இல்ல, இது சால்வ் பண்றதுக்காக பை டாக்ஸேஷன் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது ரெண்டே ஸ்லாப்ஸ் தான், ஒன்னு 5%, இன்னொன்னு 18%. எசென்ஷியல் குட்ஸ் மேல 5%, மற்றபடி எல்லா குட்ஸ் மேல ஸ்டாண்டர்டா 18% கிரியேட் பண்ணாங்க. பட் லக்ஸரி டாக்ஸ் மட்டும் 40%க்கு மாறிடுச்சு. அண்ட் ஃபாஸ்டர் ரெஜிஸ்ட்ரேஷன், குவிக்கர் ரீஃபண்ட்ஸ், MSME, ஸ்டார்ட் அப் ஃப்ரெண்ட்லி, இதெல்லாம் தான் வந்து இந்த 2.0ல அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண நியூ ரிஃபார்ம்ஸ். ஸோ ஓவராலா in all these 9 years, GST has achieved so much, but it is still an evolving process. So in these overall 9 years, GST has transformed India's indirect landscape, replacing multiple taxes. ஒரு complete tech-driven platform-ஆ ஒரு leading forerunner-ஆ இந்த GST இந்தியாவை மாற்றி இருக்குது. And taxpayer ஓட பேசஸுமே it has doubled. 65 lakhsல இருந்து 1.65 crores கிட்ட it has doubled, which means more revenue for the government. So GST collections have been consistently recording high returns, and this is one of the major 9-year achievement of GST. இந்த வீடியோல GST பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். So மற்ற கரண்ட் அஃபேர்ஸ், இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம்.
தேங்க்யூ. நீங்க IAS, IPS அல்லது TNPSC ஆபீசர் ஆகி சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறவங்களா? உங்களுக்காக நம்ம இம்பாக்ட் IAS அகாடமி UPSC மற்றும் TNPSCக்கான ஸ்பெஷல் பேட்சை கமெண்ட்ஸ் பண்ண போறோம். நம்மளோட இன்ஸ்டியூட்ல இருக்கிற மென்டார்ஸ் எல்லாமே உங்களுக்கு பர்சனல் அட்டென்ஷன் கொடுக்கறதோட மட்டும் இல்லாம சிலபஸை கம்ப்ளீட்டா கவர் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் அப்டேட்டட் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கும். ரெகுலரான டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் இருக்கிறதுனால எங்க நீங்க தப்பு பண்றீங்க அப்படிங்கிறதையும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பர்சனல் மென்டாரிங்ல whenever you are feeling low உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இங்க இருக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு பேட்ச்க்கும் லிமிடெட் அட்மிஷன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். கடந்த 20 வருஷமா நூற்றுக்கணக்கான அதிகாரிகளை உருவாக்கி இது போன்ற சேவையை நம்ம நாட்டுக்கு செய்ததை 20 இயர்ஸ் செலிப்ரேட் பண்ணும் விதமா இந்த இயர் அட்மிஷனுக்கு வர்ற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் 20% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்கும் நம்ம நிறுவனம் முடிவு செய்திருக்கோம். எல்லாரும் இந்த பயணத்தில் இணைஞ்சி நம்மளுடைய நாட்டினோட வளர்ச்சிக்கு கட்டாயம் உங்களோட பங்களிப்பை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி.